டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராமநாதபுரத்தில் பெண் ஒருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். காட்டு பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் தனியாக சென்ற பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சன மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த 40 வயது பெண் கட்டட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். கடந்த 29ஆம் தேதி மாலையில் தனது உறவினர் வீட்டிற்கு கிளம்பி உள்ளார். இடையே அச்சுந்தன் வயல் அடுத்த புத்தேந்தல் ரயில்வே தண்டவாளம் அருகே இயற்கை உபாதையை கழிக்க சென்றுள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு சென்றபோது அங்கு மறைவான இடத்தில் அமர்ந்து 4 பேர் மது குடித்து கொண்டிருந்தனர். தனியாக வந்த பெண்ணை கண்டதும் மது போதையில் இருந்த அந்த கும்பல் அவரிடம் சென்று அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளது. தனியாக மாட்டிக்கொண்டதால் போதை கும்பலிடம் இருந்து அந்த பெண்ணால் தப்பிக்க முடியாமல் போயுள்ளது. தனியாக சிக்கிய பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் சென்ற 4 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ராமநாதபுரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது புத்தேந்தல் பகுதியைச் சேர்ந்த புவனேஷ், முருகன், செல்வகுமார் மற்றும் குட்டி ஆகிய 4 பேர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்த போலீசார் பரமக்குடியில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ராமநாதபுரம் சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரத்தில் காட்டுப்பகுதியில் தனியாக சென்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.